உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் மணந்துகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயினாருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன். இன்னைக்கு அப்பா கிட்ட நிறைய பிரார்த்தனை வந்திருக்குது. அந்த பிரார்த்தனையில முக்கியமான பிரார்த்தனைகள் என்னன்னாக்கா சொல்லிக்கிற மாதிரி, அதாவது கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கல்யாணம் நின்று போயிட்டு அந்த கல்யாணம் எப்போதான் நடக்கும்? முதல்லலாம் என்னாச்சுன்னா ஒரு 15 நாள் லாக்டவுன் இருக்கும், அதுக்கு பிறகு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணோம். நம்ம கற்பனை பண்ணியிருந்தோம். நம்ம எத்தனையோ சொந்தக்காரங்க, எவ்வளோ நண்பர்கள், நீங்கள்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ அப்பா தான் அதை சரி பண்ணணும். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்பா கிட்ட வேண்டிக்கிட்டு அப்பா சரி பண்ணி கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் எல்லாரும் ஒரு கூட்டு பிரார்த்தனை நம்ம பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, திருமணம் நடந்து போக, அதாவது கூடி வர்றதே ரொம்ப கஷ்டம். பொண்ணும் மாப்பிள்ளையும் கூடி வர்றது, ஒரு திருமணம் நடக்கிறது, திருமணம் சொர்க்கத்தில் நடைபெறும், சொர்க்கத்தில் நிச்சயப்படுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி சொர்க்கத்தில் நிச்சயப்பட்டது தான் அங்க நிச்சயிக்கப்பட்டது நம்ம உலகத்துல நடக்கணும் இல்லையா? பூலோகத்துல நிச்சயிக்கப்பட்டது, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் நின்று போச்சு. கல்யாணம் நின்று போனது, பொண்ணு வீட்டுக்காரர் ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க, சொந்தக்காரங்களாம் ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க, அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய தள்ளி போறதுக்கு அநேக காரணங்கள் இருக்குது. ஏற்கனவே ரொம்ப கஷ்டம், திருமணம் நடக்கிறது, கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்றாங்க. அந்த மாதிரி திருமணம்ன்றது ரொம்ப கஷ்டம். அப்பா இருக்கும்போது எதுவும் கஷ்டம் கிடையாது. இப்போ நம்ம அப்பா கிட்ட முறையிடுவோம். அது மட்டும் இல்லை, ஒரு திருமணத்தினுடைய மண்டபம் இருக்கு இல்லையா? மண்டபம் புக் பண்றது, மண்டபத்தினுடைய ஓனருங்க கஷ்டப்பட்டுட்டு கட்டடத்தை கட்டிட்டு அதுக்கு வாடகை கொடுக்க முடியாம, கரண்ட் பில் கட்ட முடியாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் கூட நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கெல்லாம் கூட பிரார்த்தனை வருது. அடுத்து இந்த சமையல் கலைஞர்கள், அலங்கார நிபுணர்கள், வாத்திய கருவி பண்றவங்க, அவங்க எல்லாம் இருக்காங்களே, இந்த இசை கலைஞர்கள், இவங்கெல்லாம் அப்படியே முடங்கி போய் கிடக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் எப்பதான் விடிவு காலம் வரும்? சாயப்பா நினைச்சா அப்படியே வந்துடும். அதனால நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? இந்த பொண்ணு மாப்பிள்ளைங்க, பொண்ணு மாப்பிள்ளைய அம்மா அப்பா, பொண்ணு வீட்டுக்காரங்க, பையன் வீட்டுக்காரங்க, அப்புறம் இந்த மண்டபத்தினுடைய ஓனருங்க, இந்த சமையல் கலைஞருங்க, இந்த வாத்திய கருவிகளுடைய வாத்தியக்காரர்கள், இசை கலைஞர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. இதுல இருந்து மீண்டும் சீக்கிரமா இந்த கல்யாணம் சீக்கிரமா முடியணும். சீக்கிரமா திருமாங்கல்யம் பெண்ணு கழுத்துல ஏறணும், மாப்பிள்ளையா மாறணும், புது மாப்பிள்ளையா புது பெண்ணா மாறி அவங்க எல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளர அவங்களுடைய கையில ஒரு அழகான குழந்தை பெற்றெடுத்து நம்ம சாயப்பா கிட்ட கிடத்தி நல்ல முறையில, அப்பா நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், அது மட்டும் இல்ல குழந்தை பாக்கியம் கொடுத்தீங்க, அப்பா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட நம்ம எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்ம அதுக்குன்னு பிரத்யேகமா இருக்கிற அந்த ஊஞ்சல்ல, அந்த தொட்டியல்ல போட்டு ஆராட்டணும், சீராட்டணும். அதுக்காக நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த இந்த விஷயம்லாம் நடக்கணும். அப்பா கிட்ட நம்ம சொல்லணும் இல்லையா? அப்பா கிட்ட சொல்லி ஒரு மந்திரம் சொல்லணும். அந்த மந்திரம் சொன்னோம்னா கண்டிப்பா அது நடக்கும். அந்த மந்திரத்தை நான் இப்ப சொல்றேன், அப்பா கிட்ட சொல்லணும். அந்த மந்திரத்தை அப்பாவுடைய காதுல கேட்கும். நம்ம விண்ணப்பத்தை அவர் காலடியில வச்சுட்டு, அப்பா இது நடத்தி கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். அதாவது, ஓம் சாய் ராமாய வித்மஹே ஆத்ம ராமாய தீமஹே, ஓம் சாய் ராமாய வித்மஹே ஆத்ம ராமாய தீமஹி தன்னோ பாபா பிரசோதயா, தன்னோ பாபா பிரசோதயா, ஓம் சாய் ராமாய வித்மஹே ஆத்ம ராமாய தீமஹி தன்னோ பாபா பிரசோதயா. இந்த மந்திரத்தை அப்பா கிட்ட சொல்லணும். இப்ப நம்ம எல்லாரும் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் சாய்ராம். அப்பா, அப்பா நீங்க எல்லாத்தையும் கேட்டீங்க, எங்க குறைகள் எல்லாம் நீங்க கேட்டீங்க. நாங்க எல்லாரும் இப்போ இந்த பிரார்த்தனையை உங்ககிட்ட பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி
பொன் வீட்டுக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மாப்பிள்ளை கிடைக்கிறதே கஷ்டம். அது மட்டும் இல்லை, பொண்ணு கிடைக்கிறது அதோட கஷ்டம். புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கப்பா. அந்த இந்த இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இவங்க 2 பேரும் இணைச்சு வைக்கணும். இவங்களுடைய திருமணம் சீக்கிரமாக நடக்கணும். அந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, நிறைய பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டாங்க. அப்படியே நிற்குது, எல்லாம் அப்படியே நிற்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண் திறந்து பார்க்கணும், கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அதே மாதிரி இந்த மண்டபத்து கட்டின ஓனர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இந்த போக்குவரத்து இருக்கிறது, அப்புறம் இந்த இசை கலைஞர்கள், அலங்கார நிபுணர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தொழில் பாதிக்கப்பட்டு முடங்கி போயிருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் இந்த லாக்டவுனை சீக்கிரமாக விடுவிச்சுட்டு இந்த நோயை காணாமல் பண்ணி எங்களெல்லாம் கரை சேர்த்து சீக்கிரமாகவே இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சு இந்த உலகத்தை காப்பாற்றுங்க, எங்களையெல்லாம் காப்பாற்றுங்க. ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக. ஜெய் சாய்ராம்.